ஹலோ எவ்ரிவன், 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியில் நாம் இன்றைக்கி கெமிஸ்ட்ரி சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம் சொல்யூஷன். இதில் பார்ட் 18 வீடியோ பார்க்கலாம். லாஸ்ட்டாக நம்ம எதில் முடிச்சிருந்தோம் அப்படின்னா ஆஸ்மாசிஸ்னால் என்ன அண்ட் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்னால் என்ன அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தோம். இப்போ அந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை வச்சு ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், டைலூட்டான ஒரு சொல்யூஷன் எடுத்துருக்குறாங்க. அது என்ன சொல்யூஷன் அப்படின்னா ப்ரோட்டீன் சொல்யூஷன் தான். சரியா, ப்ரோட்டீன் சொல்யூஷன் அப்படின்னா ப்ரோட்டீனை அதில் மிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை தான் ப்ரோட்டீன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த டைலூட் சொல்யூஷன் இருக்குல்ல, அதோட வால்யூம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 200 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்றதான் அதோட வால்யூம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த சொல்யூஷனில் அந்த டைலூட் சொல்யூஷனில் ப்ரோட்டீன் மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ப்ரோட்டீன் எவ்வளோ மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1.26 கிராம் எடுத்திருக்காங்க. அதாவது சொல்யூட் இருக்கு இல்லையா, சொல்யூட்டோட வெயிட் இது. அதை எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா W2 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். சரியா, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் எவ்வளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா 2.57 × 10⁻³ பார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னா இந்த பை வேல்யூ இருக்குது இல்லையா, அதுதான் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வேல்யூ. இங்கே 200 சென்டிமீட்டர் கியூப் இருக்கு இல்லையா, அது வால்யூம்னா V இருக்கு இல்லையா, வியோட வேல்யூ. சரியா, நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 300 கெல்வின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரியா, அந்த சொல்யூஷனோட டெம்பரேச்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 300 கெல்வின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ரோட்டீன் இருக்கு இல்லையா, அதாவது சொல்லிவிட்டு அது ஒரு மோலார் மாசு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது M2 இருக்கு இல்லையா, அது எவ்வளவு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு M2 கால்குலேட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. அது ஒன்று பார்த்தோன்னா இப்போ ஃப்ரீசிங் பாயிண்ட்டை வச்சு M2 கால்குலேட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. பாயிலிங் பாயிண்ட்டை வச்சு M2 கால்குலேட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வச்சு M2 கால்குலேட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. சரியா, இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை வச்சு நீங்கள் அந்த M2 கால்குலேட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இதோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா M2 = W2 RT by V அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, இதுதான் அந்த ஃபார்முலா. இதில் இந்த பை வேல்யூ இருக்குது இல்லையா, இதுதான் அந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறது. இந்த W2 அப்படின்ற இடத்துல நம்ம எதை எடுத்துக்கணும்னா இந்த 1.26 எடுத்துக்கணும். அண்டு பார்த்தோன்னா அந்த R அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா 0.083. இதுதான் அந்த கேஸ் கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ. சரியா, இதெல்லாம் நீங்கள் மெமரியில் தான் வச்சுக்கணும். இது கொஷினில் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு இந்த வேல்யூ நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். அண்ட் டெம்பரேச்சருக்கு பார்த்தோன்னா அந்த கெல்வின் வேல்யூ இருக்குது இல்லையா, அதை நீங்கள் எடுத்துக்கணும். பை வேல்யூக்கு இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ 2.57 × 10⁻³ இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ எடுத்துக்கணும். அண்டு பார்த்தோன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வீணா வால்யூம் கொடுத்துருக்காங்க. வால்யூம்னா இந்த 200 சென்டிமீட்டர் கியூப் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான வேல்யூவை எடுத்திருக்காங்க. இப்போ V அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வேல்யூம் இருக்குது இல்லையா, இதை எடுத்திருக்காங்க. இது சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா 1 லிட்டர் ஈக்குவல் டு பார்த்தோன்னா 1000 சென்டிமீட்டர் கியூபுக்கு சமம். சரியா, 1 லிட்டர் அப்படின்றது 1000 சென்டிமீட்டர் கியூபுக்கு சமம். சரியா, அப்போ ஒரு சென்டிமீட்டர் கியூப் அப்படின்றது எவ்வளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா 1000. 1/1000 லிட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1/1000 லிட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் ஒரு சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்கிறது. இது என்ன பண்ணலாம் அப்படின்னா பாருங்கள், இதை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். 1/1000 அப்படின்னு இருக்குதா, இந்த 1/1000 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா டிவைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம இது டிவைட் பண்ணணும். எப்படி டிவைட் பண்ணலாம், இங்கே 1 இருக்குது, இங்கே 1000 இருக்கா. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். பாயிண்ட் வைக்கிறதுனால இங்கே ஒரு 0 சேர்த்துக்கலாம். ஆனால் இங்கே சின்னமாக இருக்குது, இங்கே பெருசாக இருக்குது. இங்கே சின்னமாக இருக்குது, இங்கே பெருசாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே 10 தான் இருக்குது, இங்கே 1000 இருக்குது. ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம், பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 0 சேர்க்கலாம். அதுக்காக இங்கேயும் ஒரு 0 சேர்த்துக்கலாம். ஸோ இங்கே 100 இருக்குது, இங்கே 1000 இருக்குது. அதுக்காக பாயிண்ட்டுக்கு அப்புறம் இன்னொரு 0 கூட சேர்த்துக்கலாம். சரியா, அங்கே 0 சேர்த்தோம்னா நம்ம இங்கேயும் 0 சேர்க்கணும். ஸோ மேலேயும் 1000 இருக்குது, கீழேயும் 1000 இருக்குது. ரெண்டு சேமாக அடிபட்டுரும். அதனால் இங்கே ஒரு 1 சேர்த்துக்கணும். சரியா, அப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு அப்படின்னா 0.001 அப்படின்ற இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. இது இந்த சென்டிமீட்டர் கியூப் சொன்னாங்க இல்லையா, அதை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் 200 சென்டிமீட்டர் கியூப் சொல்லியிருக்காங்க, இதுக்கு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 0.001 இருக்கு இல்லையா, இதோட அந்த 200 மல்டிபிள் பண்ணணும். சரியா, அப்படி மல்டிபிள் பண்ணினீங்க அப்படின்னா இந்த 1க்கு முன்னால் இருக்க நம்பர்லாம் விட்டுருங்க. இந்த 1ஐயும் இந்த 2ஐ மட்டும் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 2 அப்படின்னு சொல்லி வரும்.
இதுக்கப்புறம் இங்கிட்டு பின்னால் 2 ஜீரோ விட்டுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த 1க்கு முன்னால் இருக்க ஜீரோவுக்கு வந்து நமக்கு வந்து வேல்யூ இல்லை. ஸோ அப்படியே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு எத்தனை நம்பர் வந்திருக்கு அப்படின்னா 3 நம்பர் வந்திருக்கு. ஸோ வந்து அந்த 3 நம்பரை நம்ம கேன்சல் பண்ணணும். எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா வந்து கேன்சல் பண்ணக்கூடாது. அந்த 3 நம்பருக்கு முன்னால் நமக்கு பாயிண்ட் இருக்கணும். இங்கே எப்படி பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்கோ அதே மாதிரி இங்கே நம்ம பாயிண்ட் வைக்கும் போதும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்கணும். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட்டை வச்சிடலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் பாருங்கள் 1, 2, 3 நம்பர் இருக்குது. சரியா? ஸோ வந்து நமக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 0.2 அப்படின்ற கிடச்சிருக்கு. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர ஜீரோ வந்து நமக்கு தேவையில்லை, அதை விட்டுடலாம். ஸோ வந்து நமக்கு 0.2 அப்படின்றது கிடச்சிருக்கு. ஓகேவா? நம்ம வந்து இந்த ஜீரோவை எப்போ கேன்சல் பண்ணணும்னா இங்கே பாயிண்ட் வச்சுட்டு தான் கேன்சல் பண்ணணும். ஓகேவா? பாயிண்ட் வைக்காமல் நம்ம வந்து இந்த ஜீரோவை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போது வந்து இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு 3 நம்பர் வரணும் இல்லையா, அது வராமல் போயிடும். சரியா? அதனால் இப்போ இந்த 2க்கு முன்னால் நம்ம இன்னும் 2 ஜீரோ வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து வேல்யூ வந்து நமக்கு வேறு மாதிரி மாறிடும். எப்படி மாறும்னா 0.002 அந்த மாதிரி வந்து கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்து வேல்யூ வந்து மாறும். சரியா? அதனால் நம்ம வந்து இந்த பாயிண்ட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஜீரோவுக்கு வேல்யூ இல்லை, நம்ம வந்து அப்போ வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை இந்த ஜீரோவை கேன்சல் பண்ணாமல் நம்ம எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு வேல்யூ வந்து ஒன்றும் இருக்காது. அதனால் நம்ம வந்து எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.200 லிட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூ வந்து இப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு ஃபார்முலா படி M2ஓட ஃபார்முலா என்ன, ஃபார்முலா அப்படி நம்ம அப்ளை பண்ணலாம். W2 RT/V அப்படின்னு வந்திருக்கா. இப்போ W2 அப்படின்னாக்க வந்து நமக்கு என்ன வேல்யூ வரும், இந்த 1.26 கிராம் வருமா. ஸோ வந்து 1.26 கிராம் 26 கிராம். ஓகேவா? இன்ட்டு அடுத்து வந்து நமக்கு என்ன வேல்யூ வந்து வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா R வந்து வரணும். ஆருக்கு வந்து கேஸ் கான்ஸ்டண்ட்டாக. ஸோ வந்து 0.083 லிட்டர் பார் அண்டு கெல்வின் -1 மோல் -1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது வந்து எழுதுறதுக்கு நம்ம இடம் பத்திரம் நம்ம இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க. W2 அப்படின்னா வந்து அதோட வெயிட்டு. சரியா? மேலே வந்து W2 அண்டு ஆரோட வேல்யூ அப்படின்னா வந்து கேஸ் கான்ஸ்டன்ட் 0.083 லிட்டர் அண்டு பாரு கெல்வின் -1 மோல் -1 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அதை எடுத்துக்கிறோம். அண்டு வந்து நமக்கு இங்கே டீயோட வேல்யூ வந்து வரணும். அப்போ இந்த டீயோட வேல்யூங்கிறது இந்த டெம்பரேச்சர் 300 கெல்வின், அதை வந்து எடுத்துருக்காங்க. சரியா? 300 கெல்வின் அப்படின்னு எடுத்துருக்காங்க. கீழே வந்து பையோட வேல்யூ வந்து வரணும். பை அப்படின்னா ஆஸ்மோட்டிக் ப்ரெஷரோட வேல்யூ வந்து வரணும். அது வந்து 2.57 × 10⁻³ பார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வேல்யூ வந்து நம்ம கீழே வந்து எடுத்துக்கிறோம். 2.57 × 10⁻³ பார் வந்து எடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வியோட வேல்யூ வந்து இருக்கணும். வினா வால்யூமோட வேல்யூ வந்து இருக்கணும். ஸோ இதை தான் வந்து நம்ம இங்கே வந்து இப்படி கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா. ஸோ வந்து 0.200 L, அதில் எல்லுனா லிட்டர் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். இப்போ எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த 1.26 இந்த 0.083 அண்டு இந்த 300 இருக்குல்ல, இதை ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணிடணும். அதே போல் இந்த 2.57 இருக்குல்ல இது அண்டு 0.200 இருக்குல்ல, இதையும் மல்டிபிள் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து டிவைட் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த 1.26 இருக்கு இல்லையா, அது இந்த வேல்யூ அண்டு வந்து பார்த்தோன்னா இன்ட்டு இந்த 0.083 இருக்குல்ல, இது ரெண்டையும் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணலாம். சரியா? அப்படி மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா 378 அண்டு வந்து 8001 இதை மாதிரி வந்து வரும். இதை வந்து நம்ம கீழே இப்போ கால்குலேட் பண்ணலாம். 8 15க்கு 5 பேலன்ஸ் 1 3யும் இந்த 1 சேர்த்தோம்னா 4 அண்ட் 0 1 அப்படின்ற இந்த வேல்யூ வந்து கிடச்சிருக்கு. சரியா? இது வந்து 0 0 1 10 அப்படின்ற வேல்யூ வந்து கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, அது போல் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 2 அண்டு 3 4 5 நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ வந்து 5 நம்பர் தள்ளி தான் நமக்கு பாயிண்ட் இருக்கணும். 1 2 3 4 5. அப்போ இங்கே தான் வந்து பாயிண்ட் வரும். ஸோ வந்து 0.10458 அப்படின்ற இந்த வேல்யூ வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. சரியா? 0.10458. ஓகேவா? அந்த வேல்யூ வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ அந்த வேல்யூவோட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 300 வந்து மல்டிபிள் பண்ணணும். சரியா? அந்த 300 இருக்குல்லையே, அதை மல்டிபிள் பண்ணணும். நமக்கு என்ன வேல்யூ வந்து கிடச்சிருந்துச்சு, 0.10458
சாரி 458 இதானே கிடச்சிருந்துச்சி. 458 கிடச்சிருந்துச்சி. இன்ட்டு வந்து 300 வந்து கிடச்சிருந்துச்சி. ஓகேவா? இந்த 2 ஜீரோவை கொஞ்சம் வச்சுட்டு நம்ம இந்த 3ஆல் ஃபஸ்ட்டு வந்து மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். அப்படி மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 4 7 3 1 3 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். இப்போ வந்து இந்த 2 ஜீரோ இருக்குல்ல, இதை வந்து பக்கத்தில் எடுத்துக்கலாம். சரியா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 நம்பர் இருக்குது. சரியா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 நம்பர் இருக்குது. ஸோ அந்த 5 நம்பரை நம்ம வந்து தள்ளி தான் பாயிண்ட் வைக்கணும். ஸோ வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 31.37400 கிடச்சிருக்கு. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இவ்வளோ நம்பர் எடுக்க வேண்டியதில்லை. இது ஜீரோவாக இருக்கிறதுனால இதுக்கு வேல்யூவும் இருக்காது. ஸோ அதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம 31.374 அப்படின்ற இந்த வேல்யூ வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், கீழே வந்து 2.57 இன்ட்டு 10⁻³ அப்படின்ற மாதிரி இருக்குது. சரியா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த 10⁻³ இருக்குல்ல, இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து கால்குலேட் பண்ணிடலாம். இந்த 10⁻³ அப்படின்னா வந்து இந்த நம்பர் இருக்குது இல்லையா, இந்த நம்பரோட நீங்கள் வந்து 3 ஜீரோ இருக்கணும். இந்த நம்பரோட நீங்கள் 3 ஜீரோ ஆட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்பரில் 3 ஜீரோ வந்து இருக்கணும். அப்படி தான் நீங்கள் வந்து கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தீங்கன்னா அப்போ 1 2 3 ஜீரோ இருக்குது. சரியா? அப்போ 10⁻³ அப்படின்றத வந்து நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா இப்படி தான் பிரியும். சரியா? இது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து -3ல் வந்து இருக்குது. சரியா? இந்த நம்பர் வந்து உங்களுக்கு -3ல் இருக்குது. பட் நீங்கள் வந்து இது வந்து மல்டிபிள் சிம்பிள்லேயும் இருக்குது. சரியா? மல்டிபிள் சிம்பிளில் -3ல் இருந்துச்சுன்னா நான் முன்னமே சொல்லியிருக்கிறேன், அப்போ அது டிவைடில் வரும்போது ப்ளஸ்ஸாக மாறும். சரியா? டிவைடில் இருக்கும்போது ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா அது மல்டிபிளுக்கு மாறும்போது நமக்கு மைனஸில் இருக்கும். மல்டிபிளில் மைனஸில் இருந்துச்சுன்னா டிவைடுக்கு மாறும்போது அது வந்து ப்ளஸ்ஸாக மாறும். சரியா? அதனால் இந்த 1000 வந்து கீழே வரும்போது டிவைடில் வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. ஸோ இது இப்போ நமக்கு தேவையில்லை. நம்ம இந்த வேல்யூ வந்து எடுத்துட்டோம். இப்போ இதையும் எப்படி டிவைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள். 2 நம்பர் இருக்குது. சரியா? இதில் பாயிண்ட்டே இல்லை. இதில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது. ஸோ வந்து இந்த 2.57 இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ வச்சுட்டு முன்னாடி 1 வச்சு பாருங்கள், 100 வருது. ஸோ 100ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணலாம். சரியா? அப்போ 257 இந்த 100ல் உள்ள 2 ஜீரோ இங்கே ஆட் ஆகும். ஆட் ஆனிச்சுன்னா இதுதான் உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். இது அப்படியே நம்ம எடுத்துட முடியாது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு எத்தனை நம்பர் இருக்குது? 2 நம்பர் இருக்குது. ஸோ வந்து இந்த 2 கடைசியாக இருக்கிற 2 நம்பரு கேன்சல் ஆகும். சரியா? அதாவது எப்படின்னா அந்த நம்பருக்கு இந்த இடத்துல வந்து நமக்கு பாயிண்ட் விழுகும். அதாவது கேன்சல் ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு பாயிண்ட் விழுகும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து 2மே ஜீரோவாக இருக்கிறனால அது வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு வேல்யூ தானே, அதனால தான் அதை வந்து கேன்சல் பண்ணுறோம். சரியா? ஸோ நமக்கு என்ன வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த வேல்யூ இருக்குது இல்லையா, அதுக்கு பதிலாக 257 அப்படின்ற வேல்யூ கிடச்சிருக்கு. சரியா? நெக்ஸ்ட்டு இந்த நம்பரை மட்டும் நம்ம 100ஆல் மல்டிபிள் பண்ணிட்டு இதை நம்ம விட்டுற முடியாது இல்லையா. ஸோ வந்து இந்த 1000 இருக்கு இல்லையா, 1000ஐயும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். சரியா? அப்படி மல்டிபிள் பண்ணோம்னா இந்த 1000 அப்படியே இறக்கிக்கிறேங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 100க்கு எத்தனை ஜீரோ இருக்குது? 2 ஜீரோ இருக்கும். அந்த 2 ஜீரோவை கீழே இறக்கிக்கலாம். சரியா? இறக்கிட்டு இங்கே வந்து உங்களுக்கு வந்து பாயிண்ட் வந்து இல்லை. ஸோ இந்த வேல்யூவை அப்படியே இங்கே எடுத்துட வேண்டியதான். சரியா? அப்போ இந்த 257 இருக்குல்லையே, அதுக்கு கீழே நம்மளுக்கு 1 எத்தனை ஜீரோ இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 ஜீரோ இருக்குது. சரியா? ஸோ வந்து 5 ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்படி தான் நமக்கு வந்து இப்போ வந்து கிடச்சிருக்குது. இப்போ பாருங்கள், இந்த வேல்யூ சின்னதாகவும் இந்த வேல்யூ பெருசாகவும் இருக்குது. இந்த நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பரை வந்து இந்த நம்பரோட பெருசாக மாற்றணும். அப்படி பண்ணால் தான் நம்மளால் டிவைட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். பாயிண்ட் வச்சுட்டு இங்கே ஒரு ஜீரோ சேர்த்து பார்ப்போம். வரல. சரியா? ஏன்னா வந்து இங்கே எத்தனை நம்பர் இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 6 நம்பர் இருக்குது. ஸோ இங்கே வந்து நமக்கு 1 2 3 4 நம்பர் தான் இருக்குது. இங்கேயும் 6 நம்பர் வரணும். வந்தால் தான் வந்து இந்த நம்பரால் இந்த நம்பரை டிவைட் பண்ண முடியும். சரியா? அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் இன்னொரு ஜீரோ சேர்த்துக்கலாம். இன்னொரு ஜீரோ சேர்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ஜீரோ வந்து சேர்த்துக்க வேண்டியதான். சரியா? இப்போ பாருங்கள், 1 2 3 4 5 நம்பர் வந்திருக்கு. இங்கே வந்து நமக்கு எவ்வளோ இருந்துச்சுன்னா 6 இருந்துச்சு. ஸோ வந்து இன்னொரு ஜீரோவும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கு பதிலாக நம்ம இங்கே ஒரு ஜீரோ சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு 6 நம்பர் கிடச்சிருக்கும். சரியா? 1 2 3 4 5 6 நம்பர் கிடச்சிருக்கு. இங்கேயும் 1 2 3 4 5 6 நம்பர் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து 2மே 6 டிஜிட்டில் வந்து இருக்குது. இது வந்து 2ன்னு இருக்குது, 1 இருக்குது. ஸோ வந்து இந்த வேல்யூவை விட இந்த வேல்யூ வந்து பெருசு தான். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த
பின்னால் இருக்க 3 ஜீரோ இருக்குது இல்லையா, இந்த 3 ஜீரோவுக்கு இங்கே கீழே இருக்க 3 ஜீரோவை கேன்சல் பண்ணிடலாம். சரியா? ஸோ நமக்கு இப்போ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 257 அப்படின்ற வழி வந்து கிடச்சிருக்கு. கீழே வந்து என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா வெறும் 100 தான் கிடச்சிருக்கு. ஓகேவா? 100 தான் இருக்குது. ஸோ அந்த 257 இருக்குல்ல, இதில் எத்தனை 100 இருக்குது பாருங்கள். 2 100 இருக்கும். சரியா? அந்த 2 இங்கே போட்டுக்கிறோங்க. 2 100 இருக்கும். ஸோ அந்த 2 100 வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு 57 இருக்கும். 57 பக்கத்தில் நம்ம ஒரு ஜீரோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரியா? நம்ம ஏற்கனவே இங்கே வந்து ஒரு பாயிண்ட் வச்சுருக்கோம் இல்லையா, இங்கே வந்து பாயிண்ட் வச்சுருக்கிறதுனால நம்ம இன்னொரு ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வந்து நம்ம இனிமேல் வந்து நம்ம பாயிண்ட் வைக்கணும், ஜீரோஸ் வைக்கணும், அது மாதிரி வந்து கிடையாது. ஒரு தடவை பாயிண்ட் வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஜீரோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வந்து இங்கே ஜீரோ ஆட் பண்ணிட்டோம். இப்போ எவ்வளோ இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா 570 அப்படின்னு இருக்குது. இந்த 570 இருக்குது இல்லையா, இதில் வந்து எத்தனை 100 இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 500 வந்துருக்கும். ஸோ அந்த 5 இங்கே போட்டுக்குங்க. ஓகேவா? இப்போ இந்த 5ம் கேன்சல் ஆகிடும். இப்போ 70 அப்படின்றது தான் இருக்கும். இந்த 70 கூட இன்னொரு ஜீரோவை ஆட் பண்ணிக்கிறோங்க. ஸோ வந்து 700 அப்படின்னு இருக்குது. இந்த 700ல் எத்தனை 100 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 700 வந்துருக்கும். சரியா? ஸோ இது டோட்டலாக கேன்சல் ஆகிடுச்சு. ஓகேவா? நமக்கு இந்த வழி கிடச்சிருக்கு. எந்த வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.00257 அப்படின்ற இந்த வழி வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போது இந்த கிடச்சிருக்குது இல்லையா, இந்த வேல்யூவை நம்ம அப்படியே நம்ம எடுத்துட முடியாது. ஏன்னா நம்ம இந்த 2.57 × 10⁻³ இருக்குல்ல, இதுக்கு தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? நெக்ஸ்ட்டு வந்து இதையும் என்ன பண்ணணும் அப்படின்னா இது கூட ஆட் பண்ணிடுங்க. மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணிங்கன்னா 0.200 அப்படின்னு இருக்குது. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து நமக்கு வந்து 2 அது வந்து போதுமானது. இந்த ஜீரோவுக்கு வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய ஜீரோவுக்கு வேல்யூ வந்து இல்லை. ஸோ வந்து இது வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி விட்டுடலாம். இப்போ இதை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா இந்த 2 இருக்குது இல்லையா, இந்த 2ஆல் இந்த 7 வந்து மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 14 அப்படின்னு வரும். 14க்கு 4 போட்டுக்கலாம். பேலன்ஸ் வந்து 1. அண்டு வந்து 2ஆல் 5 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 10ன்னு வரும். 10ஓட இந்த 1 வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 11 வரும். 11க்கு 1 எடுத்துக்கலாம். பேலன்ஸு 1. அண்ட் வந்து அதே 2ஆல் வந்து 2 வந்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா 4ன்னு வரும். 4ஓட 1 சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 5 அப்படின்னு வந்து கிடச்சிருக்கு. சரியா? இப்போ நமக்கு இந்த வேல்யூ வந்து கிடச்சிருக்கு. இதை நம்ம அப்படியே எடுக்க முடியாது. இப்போ வந்து பாயிண்ட் வைக்கணும். பாயிண்ட் எப்படி வைக்கணும் அப்படின்னா வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது பாருங்கள். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே 1 2 3 4 5 நம்பர் இருக்குது. இங்கே வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்குது. மொத்தம் 6 நம்பர் இருக்குது. அப்போ நம்ம எடுக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த வேல்யூவில் வந்து 6 நம்பர் வரணும். சரியா? எத்தனை இருக்குது பாருங்கள், 3 தான் இருக்குது. ஸோ 3 தான் இருக்குன்றதுனால முன்னால் 3 ஜீரோவை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு பாயிண்ட் வச்சுக்கலாம். ஓகேவா? ஆட் பண்ணிட்டு பாயிண்ட் வச்சுக்கணும். இப்போ எத்தனை இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 6 நம்பர் வந்து கிடச்சிருச்சு. சரியா? ஸோ வந்து இந்த வேல்யூ வந்து கிடச்சிருக்கு. எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இருக்கு இல்லையா கீழே, இதுக்கு பதிலாக நமக்கு வந்து இந்த 0.000514 அப்படின்ற இந்த வேல்யூ வந்து கிடச்சிருக்கு. இப்போ இந்த இருக்கு இல்லையா மேலே இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி நம்ம ஒரு வேல்யூ வந்து எடுத்துருந்தோம் இல்லையா, அது எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 31.374 அப்படின்ற வேல்யூவும், கீழே வந்து நம்ம எவ்வளோ எடுத்திருந்தோம் அப்படின்னா 0.000574 அப்படின்ற இந்த வேல்யூ வந்து எடுத்திருந்தோம். ஓகேவா? 514 அப்படின்ற இந்த வேல்யூ வந்து எடுத்திருந்தோம். ஓகேவா? 514 அப்படின்ற வேல்யூ வந்து நமக்கு கிடச்சிருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பாயிண்ட் இருக்குது இல்லையா, இந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து வழி வந்து கிடைக்கும். சரியா? இங்கே பாருங்கள், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்குது. இங்கே வந்து நமக்கு 6 நம்பர் இருக்குது. ஸோ வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் எதில் வந்து அதிக நம்பர்ஸ் இருக்குதோ அதை தான் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும். இந்த ஒரு நம்பருக்கும் ஒரு ஜீரோ வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 சேர்த்திங்கன்னா அந்த என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரால் இந்த 2 நம்பரையுமே மல்டிபிள் பண்ணணும். சரியா? அப்படி பண்ணிங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், இதுக்கு போடுறேன் 31.374 இன்ட்டு 1 போட்டு 6 ஜீரோ வந்து போடணும். 6 ஜீரோ வந்து போட்டுக்குவோம். சரியா? 1 2 3 4 5 6 ஜீரோ போட்டாச்சு. அப்போ நமக்கு வேல்யூ எப்படி கிடைக்கும் அப்படின்னா 31374 6 ஜீரோ வந்து போட்டுக்கணும். போட்டாச்சா? இப்போ வந்து பார்த்தோன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு 3 நம்பர் இருக்கா. ஸோ வந்து இந்த 3 ஜீரோவுக்கு முன்னால் ஒரு பாயிண்ட் வந்து வச்சுக்கலாம். அந்த பாயிண்ட் விழ மாட்டேங்குது, அதனால் 1 மாதிரி விழுந்துருச்சு. பாயிண்ட் வச்சுக்கலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3மே ஜீரோன்றதுனால இது கேன்சல் பண்ணிடலாம், நமக்கு வேணாம். ஸோ வந்து இந்த வழி வந்து மேலே எடுத்துருக்குறோம். சரியா? எந்த வழி வந்து 31374 இது வந்து மேலே கிடச்சிருக்கு. சரியா? இப்போ இந்த நம்பரோடையும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு 6 ஜீரோவை போட்டு மல்டிபிள் பண்ணணும். 4 5 6 போட்டு மல்டிபிள் பண்ணணும்.
பண்ணனா என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து 514 பின்னால் ஒரு 6 ஜீரோ வந்து சேர்த்துக்கிடுங்க. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு 6 நம்பர் இருக்குது. ஸோ இந்த 6 ஜீரோவுமே கேன்சல் ஆயிரும். நமக்கு இந்த வேல்யூ வந்து கிடைக்குது. சரியா, நமக்கு பாயிண்ட் வந்து கட் ஆயிடுச்சு. அப்போ மேலே வந்து நமக்கு வந்து 3137400 இந்த வேல்யூ வந்து மேலேயும், கீழே வந்து நமக்கு 514 அப்படின்ற இந்த வேல்யூ வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ரொம்ப சின்ன நம்பராக இருக்குது, இது ரொம்ப பெரிய நம்பராக இருக்குது. அதனால் வந்து இது ஈஸியாக எப்படி வந்து டிவைட் பண்ணலாம் அப்படின்னா வந்து, இந்த 500 வந்து எந்த நம்பருக்குள்ளார அடங்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து, இந்த நம்பர் இருக்குல்லையே, இந்த ஃபஸ்ட்டு 4 இருக்குல்லையே அதுக்குள்ளார தான் அடங்கும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு 3 உள்ள ஒரு நம்பர் மட்டும் 3ல் வருது. 2 நம்பர் எடுத்தோம்னா 31 வரும். 3 நம்பர் எடுத்தோம்னா 300 ரேஞ்சில் தான் வருது. ஏன்னா இது வந்து 500 ரேஞ்சில் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 7ஐயும் சேர்த்து இந்த 4 நம்பர் எடுத்தோம்னா வந்து 3000 ரேஞ்சில் வந்து வருது. ஸோ இந்த 3000க்குள்ளார 500 வந்து வரும். சரியா, அதனால் இந்த ஃபஸ்ட்டு இந்த 4 நம்பரை மட்டும் எடுத்துக்கலாம். இதில் வந்து இந்த 514 இருக்கு இல்லையா, இது வந்து எத்தனை டைம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 டைம் வரும். அந்த 6 டைம்ங்கிறது எவ்வளவு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்டு 6. இந்த நம்பர் இருக்குல்ல, இதை வந்து 6ஆல், ஏன்னா 6 தானே போட்டிருக்கோம், அதனால் வந்து 6ஆல் மல்டிபிள் பண்ணினீங்க அப்படின்னா வந்து இந்த நம்பர் வந்து கிடைக்கும். சரியா, 3084 அப்படின்ற நம்பர் வந்து கிடைக்கும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இந்த நம்பரோட இந்த நம்பரை வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3137 மேலே இருக்குது, கீழே வந்து 3084 அப்படின்றது இருக்குது. இதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 53 அப்படின்ற இந்த நம்பர் வந்து கிடைக்கும். சரியா, இந்த 53ல் வந்து இந்த 500 ரேஞ்சில் இருக்கு இல்லையா, இந்த நம்பர் வந்து அடங்காது. ஸோ என்ன பண்ணலாம், இங்கே வந்து ஒரு 4 நம்பர் நம்ம விட்டுருக்குறோம் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு நம்பர் ஒரு நம்பரை மட்டும் எடுத்துக்கலாம். சரியா, அந்த ஃபஸ்ட்டு ஒரு நம்பரை மட்டும் எடுக்கலாம். அந்த நம்பர் வந்து 4. சரியா, இப்போ இதில் வந்து இந்த 514 வந்து எத்தனை டைம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து இருக்கும். சரியா, போட்டுட்டு அதுக்கப்புறம் 514 இருக்கு இல்லையா, அதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்படி சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 20 அப்படின்றது கிடைக்கும். இப்போ பக்கத்தில் ஒரு ஜீரோ இருக்கு இல்லையா, அந்த ஜீரோவை எடுத்துக்கலாம். எடுத்துக்கூடாது இங்கே போட்டிங்கன்னா, இங்கே இது வந்து 200 ரேஞ்சில் இருக்குது, இது 500. மறுபடியும் என்ன பண்ணலாம், இன்னொரு ஜீரோ எடுத்துகிட்டு வந்து போட்டிங்கன்னா வந்து இது வந்து 2000 ரேஞ்சில் வருது. பட் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு நம்பர் எடுத்துக்கிறதுக்கு தான் நமக்கு வந்து ப்ரொசீஜர் இருக்குது. அப்படி 2 நம்பர் நம்ம எடுத்தோம் அப்படின்னா வந்து இங்கே ஒரு ஜீரோ சேர்த்துட்டு தான் இங்கே வந்து நம்ம 2 நம்பர் எடுக்க முடியும். சரியா, ஒரு நம்பர் எடுத்தோம்னா நம்ம நார்மலாக டிவைட் பண்ணிகிட்டே வரலாம். சப்போஸ் நம்ம வந்து அது வந்து உள்ளே வரலன்னு சொல்லிட்டு நம்ம வந்து 2 நம்பர் எடுத்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ஜீரோவை நம்ம ஆட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து அந்த ஜீரோவை கொண்டு வர முடியும், 2 ஜீரோவை. சரியா, இப்போ 2000 இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த 500 ரேஞ்சில் எத்தனை டைம் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம் இருக்கும். அந்த 3 டைத்தை இங்கே போட்டுக்கலாம். சரியா, இப்போது இந்த 200 இருக்கு இல்லையா, இந்த 200ல் இந்த 2000ல் இந்த 514 எத்தனை டைம் இருக்குது அப்படிங்கிறது 3 டைம் இருக்கு இல்லையா, அந்த 3 டைம் எவ்வளவு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 14 வந்து நம்ம 3 டைம் வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்படி மல்டிபிள் பண்ணினீங்க அப்படின்னா வந்து 1542 அப்படிங்கிற மாதிரி வந்து கிடச்சிருக்கும். சரியா, 1542 அப்படிங்கிற மாதிரி வந்து கிடச்சிருக்கும். அதை இங்கே கொண்டு வந்து சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். அப்படி சப்ட்ராக்ட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா வந்து 8854 அப்படின்ற இந்த வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ இங்கே இன்னொரு ஜீரோ கூட இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து இங்கே நம்ம சேர்த்துக்கலாம். சரியா, இப்போ இங்கே வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்க வந்துட்டு 4580 அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் வந்து இந்த 514 எத்தனை டைம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 டைம் இருக்கும். சரியா, எத்தனை டைம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 டைம் இருக்கும். அந்த 8 டைம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மல்டிபிள் பண்ணிடலாம். 514 அது வந்து 8 டைம் வந்து எவ்வளவு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 4122 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரியா, இப்போ அதுதான் வந்து இந்த 8 டைம். இது வந்து உங்களுக்கு 4580 இருக்குதுல்ல, இதை விட கூட போயிடலை. ஸோ வந்து உள்ளே தான் வந்திருக்கு. இப்போ இந்த 4122 இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணினீங்க அப்படின்னா 10ல் 2 போச்சுன்னா 8, இது வந்து 9, 9ல் 2 போச்சுன்னா 7. சரிங்க, 7 வராது. ஏன்னா வந்து இங்கேருந்து நம்ம ஒன்று வாங்கியிருக்கிறோம், இந்த 8லேருந்து ஒன்று வாங்கியிருக்கிறோம். அதனால் இந்த ஜீரோ இருக்குது இல்லையா, இந்த ஜீரோ வந்து 10 ஆயிரும். 10ல் வந்து 2 போச்சு அப்படின்னா வந்து 8 அப்படின்றது எடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த 8 வந்து இங்கே 7 ஆகிடும், ஏன்னா ஒன்று கடன் வாங்கிட்டோம். ஸோ வந்து இந்த 7ல் 2 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் நமக்கு 5 கிடைக்கும். சரியா,
நெக்ஸ்ட்டு 5ல் 1 போச்சுன்னா 4, 4ல் 4 போச்சுன்னா 4 கேன்சல் ஆகிடும். ஸோ வந்து 458 அப்படின்றது கிடச்சிருக்கு. நமக்கு இதுக்கப்புறம் வேல்யூ வேணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 0 சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு மறுபடியும் நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கிட்டு வரலாம். சரியா? நமக்கு ஆனால் வந்து பாயிண்டில் அவங்க வந்து சொல்லலை, நமக்கும் பாயிண்ட் வேல்யூ வந்து தேவையில்லை. ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஓகேவா? நமக்கு என்ன வேல்யூ வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா 61038 அப்படின்ற இந்த வேல்யூ வந்து கிடச்சிருக்கு. என்ன வேல்யூ வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா வந்து 61038 அப்படின்ற இந்த வேல்யூ வந்து கிடச்சிருக்கு. நமக்கு வந்து கால்குலேட்டரில் போடும்போதும் இந்த வேல்யூ தான் வந்து கிடைக்கிது. அதுக்கப்புறம் வந்து நம்ம கையால் போடும்போதும் இந்த வேல்யூ தான் கிடைக்கிது. ஆனால் உங்களுக்கு வந்து இந்த 2 எப்படி வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. பிரிண்ட் மிஸ்டேக்காக என்னென்னு எனக்கு புரியலை. ஆனால் அது எப்படி போட்டு பார்த்தாலுமே நமக்கு இந்த வேல்யூ தான் கிடைக்குது. 610 அப்படின்றது வரைக்கும் வந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து இங்கே அவங்களுக்கு 2 வந்திருக்கு, நமக்கு வந்து 38 வந்திருக்கு. நீங்கள் வேணால் போட்டு பாருங்கள். ஆனால் இதுதான் கரெக்டு. இது பிரிண்ட் மிஸ்டேக் மாதிரி தான் தெரியுது. நெக்ஸ்ட்டு இந்த கிராமெல்லாம் வந்து கட் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். மேலே பாருங்கள் ஒரு பார் வேல்யூ இருக்குதா? ஸோ இந்த பாருக்கு இந்த பார் வந்து கேன்சல் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு லிட்டர் இருக்குதா எள்ளு, இந்த எள்ளுக்கு இந்த எள்ளு வந்து கேன்சல் ஆகிடும். இப்போ டிவைடில் இருக்கிறத கேன்சல் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற நம்பரில் வந்து -+10 வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணணும். சரியா? இப்போ பேலன்ஸ் வந்து இங்கே என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கெல்வின் -1 இருக்குது, இங்கே வந்து கெல்வின் வந்து ப்ளஸில் இருக்குது. ஸோ வந்து இந்த கெல்வின் வந்து ப்ளஸில் இருக்குது, இந்த கெல்வின் மைனஸில் இருக்குது. ஸோ கெல்வினுக்கு கெல்வின் வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ பேலன்ஸு வேறு எதுவும் மோல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மோல் இருக்குது இல்லையா, இந்த மோல் அப்படின்றது வந்து ப்ளஸ் வேல்யூ இல்லை. அதே மாதிரி இந்த கிராம் அப்படின்றது ப்ளஸில் இல்லை. ஸோ வந்து நமக்கு வந்து ஒரு கிராம் வந்து பேலன்ஸ் இருக்குது, மோல் -1 அப்படின்றது பேலன்ஸ் இருக்குது. சரியா? ஸோ என்ன பண்ணலாம், அந்த வேல்யூவோட வந்து கிராம் மோல் -1 அப்படின்றத நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். மோல் -1 அப்படின்றத சேர்த்துக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இது. இந்த வேல்யூவை வேணால் நீங்கள் வேறு எங்கே வேணாலும் போய் ரெஃபர் பண்ணி பார்த்துக்குறங்க. உங்களுக்கு இந்த வேல்யூ தான் கிடைக்கும். சரியா? உங்களுக்கு இந்த வேல்யூ தான் கிடைக்கும். இது எப்படி எடுத்திருக்காங்கன்னு புரியல. ஏதோ பிரிண்ட் மிஸ்டேக் தான் இது. இதோட இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சுது. பேலன்ஸ் கிளாஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.